Hello students, welcome to Crack Meat Biology. இந்த வீடியோல மைக்ரோப்ஸ் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ சீவேஜ் அப்படின்றது இஸ் த முனிசிபல் வேஸ்ட் வாட்டர். நமக்கு தெரியும் எவ்ரிடே சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட் ஆகுது அண்ட் இந்த வேஸ்ட் வாட்டரோட மேஜர் காம்போனன்ட் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. ஸோ அதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும் அண்ட் மைக்ரோப்ஸ் இருக்கும் அண்ட் இந்த மைக்ரோப்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பேத்தோஜெனிக்கா இருக்கும். ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் நம்ம அப்படியே வாட்டர் பாடிஸ்ல வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? வாட்டர் பொல்யூஷன், மேஜர்லி ரிவர் பொல்யூஷன் காஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ வாட்டர் பார்ன் டிசீசஸோட ரிஸ்க்கும் அதிகமாகும். ஸோ பிஃபோர் டிஸ்போசல் இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம ப்ராப்பரா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்ல வந்து ட்ரீட் பண்ணும்போது அது லெஸ் பொல்யூட்டிங் ஆகும். ஸோ தட் அது டிஸ்போஸ் பண்றதுக்கும் எஃபிஷியன்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோபிக் மைக்ரோப்ஸ் நேச்சுரலி பிரசன்ட் இன் த சீவேஜ். ஸோ ஹெட்ரோட்ரோபிக் மைக்ரோப்ஸ்ன்றது என்னது? த மைக்ரோப்ஸ் விச் cannot synthesize their own food and they depend on organic carbon, that is organic matter for their food. அதுதான் ஹெட்ரோட்ரோபிக் மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ அதை வச்சுதான் இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல 2 ஸ்டேஜஸ் இருக்கு, பிரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட். பிரைமரி ட்ரீட்மெண்ட் பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் தி பிசிக்கல் ரிமூவல் ஆஃப் லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். இதுல 2 ஸ்டேஜஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன்ல இந்த ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் அண்ட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அண்ட் செடிமெண்டேஷன் பண்ணுவாங்க. செடிமெண்டேஷன்ல இந்த கிரிட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. கிரிட்ன்றது இந்த சாயில், ஸ்மால் பெபிள்ஸ் அதெல்லாம் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வேஸ்ட் வாட்டர்ல அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற அந்த செட்டில்டு சாலிட்ஸ் தான் வந்து பிரைமரி ஸ்லட்ஜ் அண்ட் அதுல மேல ஃபார்ம் ஆயிருக்கு அந்த சூப்பர் நேட்டன்ட் தான் பிரைமரி எஃப்ளூவன்ட். ஓகே, ஸோ இந்த பிரைமரி எஃப்ளூவன்ட் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் அண்ட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த ப்ராசஸ்ல ரிமூவ் பண்றாங்க அப்படின்றத நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட்ஸ் பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஓகே, தென் செகண்டரி ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் இட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ். இதுவும் நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல ஃபார்ம் ஆன அந்த பிரைமரி எஃப்ளூவன்ட் இப்ப செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த பிரைமரி எஃப்ளூவன்ட்டை லார்ஜ் ஏரேஷன் டேங்க்ஸுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி பிக்சர் ஆஃப் தி லார்ஜ் ஏரேஷன் டேங்க்ஸ். ஓகே, பாஸ் ஆன் பண்ணுவாங்க. இந்த ஏரேஷன் டேங்க்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா மெக்கானிக்கலி அஜிடேட் ஆயிட்டே இருக்கும். ஏரும் வந்து பம்ப் ஆயிட்டே இருக்கும். ஸோ திஸ் அலோஸ் தி விகரஸ் growth ஆஃப் ஏரோபிக் மைக்ரோப்ஸ். ஸோ யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் விகரஸா க்ரோ ஆக ஆரம்பிக்கும் இந்த ஏரேஷன் டேங்க்ல. அண்ட் இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகும் போதே இட் வில் கன்சியூம் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டரை க்ரோ ஆகும் போதே கன்சியூம் பண்ணிடும். ஸோ இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகி ஃபிளாக்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபிளாக்ஸ் அப்படின்றது the mass of bacteria associated with fungal filaments to form mesh-like structure. So this is the picture of flocks. Okay, so இந்த மாதிரி ஃபிளாக்ஸா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட் ரெடியூசஸ் தி பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் தி எஃப்ளூவன்ட். ஸோ பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பிஓடி அப்படின்றது இப்போ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல இந்த ஏரோபிக் பாக்டீரியா அதுல இருக்கிற அந்த 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல இருக்கிற அந்த எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுது அப்படின்றது தான் பிஓடி, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, ஸோ இந்த சீவேஜ் வாட்டரை பிஓடி நல்லா சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஓடி டெஸ்ட் எப்படி இது சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு பிஓடி டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிஓடி டெஸ்ட்ல they measure the rate of uptake of oxygen by microbes in a sample of water. அந்த sample of waterல the rate of oxygen uptake by microbes அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஓடி அப்படின்றது it indirectly measures the organic matter in the sample. ஸோ எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் இருக்கு அப்படின்றதான் வந்து மெஷர் பண்ணுது. ஸோ பிஓடி அதிகமா இருந்ததுன்னா ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ஸோ பொல்யூட்டிங் பொட்டன்ஷியலும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிஓடி இஸ் டைரக்ட்லி proportional to polluting potential. So the greater the BOD, the greater will be its polluting potential. Okay, so அதனாலதான் BOD நல்ல சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட், இந்த ஏரேஷன் டேங்க்ல இந்த சீவேஜ் செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த BOD நல்ல சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த எஃப்ளூவன்ட்டை செட்டிலிங் டேங்க்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த செட்டிலிங் டேங்க்ல அந்த ஃபார்ம் ஆன அந்த ஃபிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே செடிமெண்ட் ஆயிடும். ஸோ அதை ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த மேல ஃபார்ம் ஆயிருக்க அந்த சூப்பர் நேட்டன் செகண்டரி எஃப்ளூவன்ட் அந்த வாட்டர் பாடிஸ்க்கு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அந்த ஃபிளாக்ஸ் கீழே செடிமெண்ட் ஆகுறது தான் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஸ்லட்ஜை வந்து பம்ப் பேக் பண்ணிடுவாங்க, ஏரேஷன் டேங்க்குக்கே பம்ப் பேக் பண்ணிடுவாங்க இனாகுலமா. whereas remaining majority of the activated sludge they will pump into larger tanks called
anaerobic sludge digesters. ஸோ இந்த டைஜஸ்டர்ஸ்ல anaerobic பாக்டீரியா மோஸ்ட் காமன்லி மெத்தனோபாக்டீரியம் இருக்கும். இது வந்து இந்த பாக்டீரியா அந்த ஃபிளாக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்க பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அதெல்லாம் வந்து anaerobic டைஜஸ்ட் பண்ணும். அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டைஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா மிக்சர் ஆஃப் கேசஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சச்சஸ் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் which forms the biogas. ஸோ இது வந்து ஃபிளேமபிள், ஈஸிலி இன்ஃபிளேமபிள் அப்படின்றதுனால இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா யூஸ் பண்ணலாம், ஃபியூயலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பயோகேஸ மார்ச் கேஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட், நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, தென் அந்த எஃப்ளூவன்ட், அதாவது அந்த செகண்டரி எஃப்ளூவன்ட்டை வந்து they will release into natural water bodies like rivers and streams. இதுதான் வந்து sewage treatment. ஓகே, சோ இப்ப நம்ம பிக்சர்ல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தத. ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல ஸ்கிரீனிங் விச் மீன்ஸ் ஃபில்ட்ரேஷன்ல அந்த ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் அண்ட் அந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் செடிமெண்டேஷன் மூலமா அந்த கிரிட், அந்த சாயில், ஸ்மால் பெபிள்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் செடிமெண்டேஷன்ல இந்த மேல கலெக்ட் ஆயிருக்கிற சூப்பர் நேட்டன்ட் தான் பிரைமரி எஃப்ளூவன்ட், கீழே இருக்கிறது செட்டில் ஆயிருக்க சாலிட்ஸ் பிரைமரி ஸ்லட்ஜ். ஸோ இந்த பிரைமரி எஃப்ளூவன்ட் தான் வந்து ஏரேஷன் டேங்க்கு போகும் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஏரேஷன் டேங்க் கான்ஸ்டன்டா மெக்கானிக்கலா அஜிடேட் ஆயிட்டே இருக்கும், ஏரும் இதுல பம்ப் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏரேஷன் டேங்க்ல வந்து இந்த ஏர் பம்ப் ஆயிட்டே இது கான்ஸ்டன்டா அஜிடேட் ஆயிட்டே இருக்கிறதுனால திஸ் வில் அலோ தி விகரஸ் growth ஆஃப் யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகும். ஸோ இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகும் போதே இட் வில் கன்சியூம் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டரை கன்சியூம் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகி ஃபிளாக்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபிளாக்ன்றது இந்த பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ். ஓகே, சோ இந்த ஃபிளாக்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த எஃப்ளூவன்ட்ல வந்து பிஓடி சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. பிஓடி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, பிஓடி வந்து சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. சோ நல்ல சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எஃப்ளூவன்ட்டை வந்து இப்ப செட்லிங் டேங்க்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. செட்லிங் டேங்க்ல இந்த ஃபிளாக்ஸ் அதெல்லாம் வந்து கீழே செட்டில் ஆயிடும். சோ அந்த செடிமெண்ட் தான் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் கீழே செடிமெண்ட் ஆயிடும். அண்ட் மேல இருக்கிற அந்த சூப்பர் நேட்டட் தான் செகண்டரி எஃப்ளூவன்ட், அதை வந்து வாட்டர் பாடிஸ்ல டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, வேற இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ல ஸ்மால் போர்ஷனை வந்து தே வில் பம்ப் பேக் அஸ் தி இனாகுலம், ஏரேஷன் டேங்க்குக்கே இனாகுலமா பம்ப் பேக் பண்ணிடுவாங்க. வேற ரிமைனிங் மெஜாரிட்டி ஆஃப் தி இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் வந்து தே வில் சென்ட் ஃபார் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட். ஸோ anaerobic அந்த லார்ஜ் டேங்க் anaerobic sludge digester வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுல இருக்க anaerobic பாக்டீரியா வந்து இட் வில் டைஜஸ்ட் தி ஃபிளாக்ஸ், அந்த ஃபிளாக்ஸ்ல இருக்க பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல மிக்சர் ஆஃப் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகும் which forms the biogas. இதுதான் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஓகே, சோ இதுல வந்து இந்த பயோகேஸ் அது இம்பார்ட்டன்ட், என்னென்ன கேசஸ் இட் ஃபார்ம்ஸ் தி பயோகேஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் எந்த ஸ்லட்ஜ வந்து இந்த இந்த anaerobic sludge digester வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, டெய்லியுமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட் பண்றதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் தான் இட்ஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் அக்ராஸ் த குளோப். மைக்ரோப்ஸ் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இட்ஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஸோ இப்போ அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாயிட்டதுனால என்ன ஆகுது, லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சீவேஜ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் நமக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸோட நம்பர் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அன்ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டரை ஆஃபன் என்ன பண்றாங்க, அப்படியே டைரக்டா ரிவர்ஸ்ல வந்து தே ஆர் ரிலீசிங், ஸோ டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதனால ரிவர் பொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் என்ன இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்ஸ்ல என்ன ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. சோ தட் ஒன்லி ட்ரீட்டட் சீவேஜ் மே பி டிஸ்சார்ஜ் இன் த ரிவர், சோ தட் நம்ம மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி வில் பி preserved from this sewage water. Okay, so this is about the sewage treatment. இதுல வந்து உங்களுக்கு few questions for you. இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you.